ஹாய் பிளாட்பாட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேல இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுதுங்களா? அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க டவுன்லோட் பண்ண இமேஜ வந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்துரலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வெக்டார் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா, இமேஜ் வந்து வெக்டாரா கன்வெர்ட் ஆயிடும். சைட்ல காட்டுற ஆப்ஷன்ஸ யூஸ் பண்ணி இமேஜோட விட்த் அண்ட் ஹைட் 2மே நீங்க வந்து மாடிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ண மாதிரியே அதே ஆப்ஷன நீங்களும் யூஸ் பண்ணீங்கன்னா, இமேஜ் வந்து பெட்டோட டாப் கார்னருக்கு வந்துரும். ஸோ அத பண்ணி நீங்க வந்து டாப் கார்னருக்கு கொண்டு வந்துக்கோங்க. ஃபில் ஆப்ஷன் வந்து என்கிரேவிங்காக யூஸ் ஆகும். அவுட்லைனர் ஆப்ஷன் வந்து கட்டிங்காக யூஸ் ஆகும். ஃபில் அவுட்லைன் அப்படின்றது வந்து என்கிரேவ் அண்ட் கட்டிங் 2க்குமே யூஸ் ஆகும். ஸோ இந்த கீழ சைட்ல காட்டுற செட்டிங்ஸ் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்க்கு தேவையான நீங்க ஸ்பீடு இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்காக குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இமேஜ வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் எண்ட்ல வந்து ஒரு ரெட் கலர் டாட் மாரி தெரியுதுங்களா? அத யூஸ் பண்ணி இமேஜ வந்து உங்களுக்கு தேவைக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐ ஐகான யூஸ் பண்ணி இமேஜ வந்து ஹைட் அண்ட் அன்ஹைட் 2மே வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஆஃப்செட் டூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜோட அவுட்லைன் வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்காக ஆஃப்செட் டூல் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஆஃப்செட் அப்படின்ற ஐகான யூஸ் பண்ணி நீங்க வந்து அத ஜெனரேட் பண்ணிக்கலாம். கீழ செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து என்கிரேவிங் அண்ட் கட்டிங் 2ஓட ஸ்பீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லேசரோட பவர் இதெல்லாம் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு அது வந்து யூஸ் ஆகும். பக்கத்துல மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம், மெஷினோட டைப் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கனெக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா வந்து மெஷின் வந்து கனெக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் அண்ட் ரன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரேம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷின் வந்து ப்ரிவ்யூ பண்ணி காட்டும். கட் பண்றதுக்கு முன்னாடி நான் எந்த பொசிஷன்ல கட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரன்னுன்னு நீங்க வந்து அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து கட் அண்ட் என்கிரேவ் 2மே வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதான் இந்த வீடியோல நம்ம பார்த்தது.